வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு ஒளி மொழி, சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு பாடாவதியான ஒரு ஹிந்தி படம், பார்க்கவே முடியாதது. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 5 மணிக்கு வெயிட் பண்ணுவோம், ஒரு தமிழ் படத்துக்காக. அவ்வளவுதான் நமக்கு என்டர்டெயின்மெண்ட்டே கிடையாது. நான்லாம் வந்து பொன்னியின் செல்வனை மாஞ்சி மாஞ்சி படிச்சிருக்கேன். வந்தியத்தேவன் குதிரையில வருவான் பாருங்க, என்ன ஹேண்ட்ஸமா வருவான். 15, 16, 17, 18, 19 வயசு வரைக்கும் நம்பினேங்க. நமக்காக ஒருத்தன் வருவான்னா அவங்க குதிரையில தான் வருவான். உங்களுக்கு ஒரு கூடுதல் தகவல் கொடுக்குறேன். உலகத்திலேயே ரோட் ரொம்ப சூப்பரா போடுறவங்க யாருன்னா மலேசியன்ஸ். நம்ம ஊர்லயும் அவங்களுக்கு தான் நிறைய கான்ட்ராக்ட். அங்க யார் போடுறான்னா தமிழர்கள். நம்மளை வச்சுதான் அவன் போடுறான். சும்மாவா சொன்னான் பாரதி, மண்வெட்டி கூலி தின்னலாச்சே, எங்கள் வாழ்வழியும் வேல்வழியும் போச்சே, விண்முட்டி நின்ற புகழ் போச்சே, இந்த மேதினியில் கெட்ட பெயராச்சே, நானிலக வில்லினோடு தூணி நல்ல நாதமிகு சங்கொலியும் பேணி பூணிலகத்தின் கதையும் கொண்டு நாங்கள் போர் செய்த காலமெல்லாம் பண்டு. ஏழை எளியவர் வீட்டில் இந்த ஈன வயிறு படும் பாட்டில் கோழை எலிகள் எனவே பொருள் கொண்டு வந்து சொல்ல கொதிக்குதடா நெஞ்சம், வெறும் சோற்றுக்கோ வந்தது இந்த பஞ்சம். நம்முடைய நாட்டில் வீரம் என்பது தமிழர்களுக்கு வந்து காது குத்துவாங்கங்க, ஆண்களுக்கு. ஏன் தெரியுமா காது குத்துறாங்க? அது ஒரு அடையாளம். காது குத்துறது அப்படிங்கிறது நெஞ்சில வந்து நாம போர் அறிகுறியோட சாகணுங்கிறதுக்காக. அப்படி வாய்ப்பு இல்லாதவர்களை காதுல குத்தி விடுவாங்க. சொல்லுவாங்கல்ல, எனக்கு காது குத்தலாம்னு நினைக்கிறியா அப்படின்னா என்ன அர்த்தம்? போர் செய்ய வாய்ப்பு இல்லாதவர்கள் காது குத்திக்கொள்ளு. அதுதான் அப்படி ஒரு பழமொழியா வந்தது. செத்தாலும் மார்பை கீறி புதைக்கின்ற பரம்பரை நம் பரம்பரை. இன்னைக்கு என்ன இருக்குங்க, பாவங்க இன்னைக்கு குழந்தைகள். அதனால் தான் சொல்லுகிறேன், புத்தகத்தை தயவு செய்து அந்த குழந்தைகளுக்கு அறிமுகம் செய்யுங்கள். ஒரு தலைமுறையை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறோம். பேட்மேன், ஆண்ட்மேன், அவெஞ்சர்ஸ் எல்லாம் செத்து போறான். எங்கள் கதாநாயகர்கள் வரலாற்றில் இறந்து போனதே இல்லை. அவர்கள் சாஸ்வதமாக அப்படியே இருக்கிறார்கள். நான் யோசித்தா இப்ப கூட காதல கணக்கனோட தலைமுடி பறக்க குதிரையில உட்காந்துட்டு அப்படி வந்தியத்தேவன் வருவாங்க இல்லையே. இன்னைக்கு குழந்தைகளுக்கு விசை உரு பந்தினை போல் உள்ளம் வேண்டும்படி செல்லும் உடல் கேட்டேன், நசையரு மனம் கேட்டேன், நித்தம் நவமென சுடர்தரும் உயிர் கேட்டேன், அசைவரு மதி கேட்டேன், இதை அருள்வதில் உனக்கெதும் தடை உள்ளதோ, வல்லமைத்தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு. தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு பெற மொழிந்திடுதல், சிந்திப்போர்க்கே களிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளி வர உள் உருக்குதல், இவையாவும் நீயருளும் பணிகளென்றோ எனும் மகாகவி பாரதியின் இறை வணக்கத்தை முன்வைத்து கண்ணியத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய மேடையில் வீற்றிருக்கக்கூடிய அத்துணை பெருமக்களையும் அன்போடு வணங்கி மகிழ்கிறேன். அருமை மருத்துவர் செந்தில் அவர்கள் உடல்நல மருத்துவத்தை மட்டுமல்லாமல் மனநலத்தை மேம்படுத்தக்கூடிய மருத்துவத்தையும் முன்னெடுத்திருப்பது மகிழ்ச்சிக்குரிய விஷயம். கண்ணு கெட்டிய தூரம் வரைக்கும் கரை புரண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த தர்மபுரிக்கு ஏன் இவ்வளவு காலம் பொறுத்து இந்த ஒரு வாய்ப்பு வந்தது என்பதைத்தான் நான் சிந்தனையாக சிந்தித்துக் கொண்டு உட்கார்ந்திருந்தேன். இந்த ஊருக்கு தர்மபுரி என்று பெயர். எல்லோரும் அதியமான் அவ்வைக்கு கனி கொடுத்த ஊர் என்று சொல்வார்கள். நான் கொஞ்சம் அதை ஆழமாக யோசித்து பார்க்கிறேன். ஔவை என்பது ஒரு குறியீட்டு சொல். ஆதி பெண்ணுக்கு அவ்வை என்று பெயர். ஹீப்ரு மொழியில் அவள்தான் ஈவ் என்றும் ஏவாள் என்றும் அழைக்கப்பட்டதாக நான் உணர்கிறேன். ஏவாள் என்றும் ஈவ் என்றும் ஹவ்வா என்றும் ஆதி பெண்ணுக்கு அளித்த பெயர்தான் செந்தமிழ் ஔவை என்கின்ற பெயரால் அவளை குறிக்கிறது. ஔவை என்பது ஆதி பெண்ணின் சிந்தனையை குறிக்கிறது.
ஒரு பெண்ணினுடைய சிந்தனை இந்த சமூகத்திற்கு வேண்டும் என்பதற்காக தன் ஆயுளை கூட்டும் கனியை ஒருவன், ஒரு நாடாளுகின்ற மன்னன் அந்த ஆதிப்பெண் சிந்தனைக்கு அளித்ததனால் இந்த ஊர் தர்மபுரி என்று அழைக்கப்படுவதாக நான் கருதுகிறேன். மிகுந்த மகிழ்ச்சியின் பெருவெள்ளத்தில் தான் நான் உட்கார்ந்திருக்கிறேன். சம்பத் அவர்கள் பேசுகின்ற பொழுது நிறைய குறிப்புகளை அவர் எழுதி கொண்டு வந்திருந்தார். போகின்ற பொழுது அந்த ஃபைலை எடுத்துட்டு போயிடலான்னு பார்க்கிறேன். அவ்வளவு அழகாக தயார் செய்து கொண்டு வருவது. புத்தக கண்காட்சிகளுக்கு பேசக்கூடியவர்கள், கேட்கக்கூடியவர்கள் சாமானியமானவர்கள் இல்லை என்பதனை எப்பொழுது புரிந்து கொள்கிறார்களோ அப்பொழுது தயார் செய்து கொண்டுதான் வந்து பேசுவார்கள். மிக சிறப்பான ஒரு பேச்சு இப்பொழுது நிறைவுக்கு வந்திருக்கிறது. சம்பத் அவர்கள் பேசியதற்கு பிறகு இதோ நான் உங்கள் முன்னால் நிற்கிறேன். நான் யோசித்து பார்க்கிறேன், புத்தக கண்காட்சிகளில் பேசுவது என்பது எனக்கு நிரம்ப பிடித்தமானதாக இப்பொழுதெல்லாம் மாறி வருகிறது. ஏன் என்றால், கேட்கவும் வாசிக்கவும் தயாராக இருக்கக்கூடிய மக்களை பார்ப்பதே சிரமம். ஒன்றை படிப்பதன் மூலமாகவும் ஒன்றை கேட்பதன் மூலமாகவும் சிந்தனையை வளர்த்து கொள்ளுதல் என்பது புத்தக கண்காட்சிகளில் பேசக்கூடிய என்னை போன்றோர்கள் பார்க்கக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள். இந்த ஊரில் எதை பார்த்தாலும் எதை கேட்டாலும், இந்த ஊரில் இல்ல, பொதுவா நம்ம தமிழகத்துல இந்தியாவில் எதை கேட்டாலும் எதை பார்த்தாலும் இருக்கின்ற சிந்தனையும் பறிபோய் விடுமோ என்கின்ற சூழ்நிலையில் இருக்கின்ற சிந்தனையை மேம்படுத்தக்கூடிய இத்தகைய மேடைகளை நான் பாராட்டுகிறேன். புத்தகம் என்பது அழகான ஒரு விஷயம். அது நூல் என்று சொல்லுவார்கள் தமிழில். வலம்புரி ஜான் அவர்கள் நூலுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தார். நான் சிறிய பிள்ளையாக இருந்த பொழுது நான் கேட்டதை உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் சொல்லுகிறார், ஊசியின் காதுகளில் நூல் நுழைந்தால் அது ஆடையின் கிழிசல்களை தைக்கும். மனிதன் காதுகள் என்கின்ற இந்த துளைகளில் நல்ல நூல்கள் நுழைந்தால் மனதில் இருக்கக்கூடிய கிழிசல்களை தைக்க உதவுகிறது. அதனால் தான் நூல் என்று சொல்லுகிறோம் என்கிறார் வலம்புரி ஜான். அந்த வார்த்தை சித்தர் பேசிக்கொண்டே இருந்த பொழுது இன்னும் ஒரு விஷயத்தை சொன்னார். நீ புரட்டி புரட்டி படிக்கிறாயே, அது நல்ல புத்தகம் அல்ல. படிக்கின்ற பொழுதெல்லாம் எந்த புத்தகம் உன்னை புரட்டி புரட்டி போடுகிறதோ அதுதான் நல்ல புத்தகம் என்று சொன்னார். வாசிப்பின் பழக்கத்திற்குள் நான் வந்த நிலையில் இருந்து இன்று யோசித்து பார்க்கிறேன், இந்த புத்தகம் நமக்குள் என்ன ரசவாதத்தை ஏற்படுத்துகிறது, எதை நமக்குள் அது விதைக்கிறது. நான் ஒரு ஆசிரியை, புத்தகங்களில் நான் வாழ்கிறேன், புத்தகங்களில் இருப்பதை அடுத்தவர்களுக்கு போதிக்கிறேன். ஆனால் என் அனுபவம் என்ன சொல்கிறது என்றால், இந்த குழந்தைகளை எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது ஒரு புத்தகத்தை கீழே போட்டு விட்டாலோ அல்லது புத்தகத்தில் கால்கள் பட்டு விட்டாலோ உடனடியாக நாம் அவர்களுக்கு என்ன சொல்லி தந்திருக்கிறோம்? உடனே அதை எடுத்து கண்களில் ஒற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தந்திருக்கிறோம். நிறைய படித்ததற்கு பிறகுதான் தெரிகிறது, கண்களில் ஒற்றிக்கொள்வதற்கு மட்டும் அல்ல புத்தகங்கள், பல புத்தகங்கள் கிழித்து காலால் போட்டு மிதிப்பதற்கான விஷயங்களும் புத்தகத்தில் உண்டு என்பதனை வாசித்ததற்கு பிறகுதான் நான் கற்றுக்கொள்வேன். ஒரு கெட்ட வார்த்தை எழுதி நாம் வாசிக்கின்ற வேதத்தில் இருக்கக்கூடிய மொழியில் போட்டுட்டா கூட எடுத்து கண்ணில் இருந்து ஒத்திக்க முடியாது தானே. வாசித்து புரிந்து கொள்ளுதல் தான் வாழ்க்கை. அந்த புரிதல் என்பது எங்கே வருகிறதோ அங்கேதான் நூலின் வாசிப்பு பொருள் பொதிந்ததாக மாறுகிறது. தஞ்சாவூர் புத்தக கண்காட்சியில் நான் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது இந்த பக்கத்துல எல்லாம் இப்படி ஓவியங்கள் இல்லை, நல்ல சொற்களை எழுதி போட்டு இருந்தார்கள். ஓவியம் கூட நல்லாதான் இருக்கு, நல்ல சொற்களை எழுதி போட்டு இருந்தார்கள். அந்த சொற்களில் ஒன்றை நான் சொல்லி என் பேச்சை நான் தொடர்கிறேன். பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது வாசிக்கிறேன். நான் இதுவரைக்கும் நீங்க இந்த புத்தகத்தை வித்துக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே இந்த பேச்சை கேட்பாங்க, பயந்துராதீங்க. அந்த பேரறிஞன் சொல்லுகிறான், இதுவரைக்கும் நீ எந்த புத்தகத்தையும் காசு கொடுத்து வாங்கியதே இல்லை. எனக்கு திகீல்னு இருந்தது அந்த சொல். ஏனென்றால் காசு கொடுத்து தான் புத்தகம் வாங்கக்கூடியவள் நான், அந்த சுயமரியாதை எனக்கு உண்டு. புத்தகத்தை காசு கொடுத்துதான் நான் வாங்குகிறேன். ஆனால் அந்த பேரறிஞர் சொல்லுகிறான், நீ இதுவரைக்கும் எந்த புத்தகத்தையும் காசு கொடுத்து வாங்கியதே இல்லை.
அடுத்த வரி என் சிந்தனையில் தீப்பொறிய இட்டது. நீ வாங்கியதெல்லாம் அந்த புத்தகத்தின் அச்சு கூலியும் காகித கூலியுமே தவிர அந்த புத்தகத்தை உன்னால் காசு கொடுத்து வாங்கிவிட முடியாது என்று எழுதியிருந்தான். சிந்தனையை எப்படி காசு கொடுத்து வாங்குவது? எந்த சிந்தனையாவது காசால் கிடைக்குமா? காசால் வருவது பொருள்தான், சிந்தனை அல்ல. இன்னும் ஒரு வாசகத்தை படித்தேன். யாருக்கும் புத்தகத்தை கடனாக கொடுக்காது. ஏனென்றால் என்னிடத்தில் இருக்கும் அத்தனை புத்தகங்களும் அப்படி பெறப்பட்டவைதான். புத்தகங்களை யார் ஒருவர் மிகச் சரியாக கையாள்கிறார்களோ அவர்கள்தான் வாழ்க்கையில் பல விஷயங்களை சாதிப்பதற்கான சிந்தனையை பெறுகிறார்கள். லெனின் பேசுகிறான், புரட்சி பாதைகளில் கை துப்பாக்கிகளை விட பெரிய ஆயுதங்கள் புத்தகங்கள் என்று பேசுகிறான் லெனின். உண்மையான வாசகன் வாசிப்பதை ஒருபோதும் நிறுத்துவதில்லை என்று பேசுகிறான் வைல்ட். நான் யோசித்து பார்க்கிறேன், அப்படித்தான் ஃப்ராய்ட் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? உடலுக்கு எப்படி உடற்பயிற்சியோ அதுபோல் மனதிற்கு பயிற்சி புத்தக வாசிப்பு என்று ஃப்ராய்ட் பேசுகிறான். நான் சமீபத்தில் ஒரு பேச்சை கேட்டேன். ஆங்கிலத்தில் இருந்தது அந்த பேச்சு. அந்த பேச்சை நான் முழுமையாக கேட்டுவிட்டு ஒரு புத்தகத்தை தேடி ஓடினேன். அந்த புத்தகத்திற்கான பெயர் தி மெடிடேஷன் என்பது. 7ஆம் நூற்றாண்டில் பாரோன் மன்னன் எழுதிய புத்தகம் மெடிடேஷன் என்கின்ற புத்தகம். அந்த புத்தகத்தை பார்த்து நான் ஓடினேன். அது எனக்கு கிடைத்தது. அதை நான் வாசிக்கிறேன். அதற்குள் பாரோன் பேசுகிறான், இன்சைட் த பேலஸ் a man can be peaceful என்று எழுதுகிறான். ஒரு மாளிகைக்குள்ளேயும் ஒரு மனிதனால் அமைதியாக இருக்க முடியும் என்று அவன் சொன்ன சொல் எனக்கு பல்வேறு விதமான சிந்தனைகளை தூண்டி இருக்கிறது. அந்த பாரோன் மன்னன் தான் சேகரித்த எல்லா விஷயங்களையும் புத்தகங்களாக அடுக்கி வைத்திருந்தான். அந்த அறைக்கு அவன் வைத்த பெயர் மன மருத்துவ நிலையம். மன மருத்துவ நிலையம் என்று புத்தக அலமாரிக்கு பெயர் வைத்தவன் 7ஆம் நூற்றாண்டில் பாரோன் மன்னன். நாம் புத்தகங்களை வாசிக்கக்கூடிய வாய்ப்பை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து வருகிறோம். அடிக்கடி சொன்னார்கள், வியாபாரத்திற்காக அல்ல இப்படி புத்தக கண்காட்சி நடத்துவது. நான் சொல்லுகிறேன், வியாபாரத்திற்காக நடத்தினாலும் பிழை இல்லை என்று பேசுகிறேன். ஏனென்றால் எதற்காகவோ வியாபாரங்கள் நடக்கிறது. அறிவை விருத்தி செய்வதற்கான ஒரு வியாபாரம் நடந்தால்தான் என்ன? காசு கெட்ட விஷயம் இல்லை. கெட்ட வழியில் வந்தால்தான் கெட்ட விஷயமே தவிர நல்ல விஷயங்களில் காசு வருவது நல்ல விஷயம்தான். காசு கொடுத்து புத்தகம் வாங்குங்கள். உங்களிடத்தில் ஒரு வாசகியாக நான் சொல்லுகிறேன், வாங்கிற புத்தகத்தை தயவு செய்து படியுங்கள். நாம் பேராசையில் புத்தகங்களை வாங்கி விடுகிறோம். என்னிடத்தில் இத்தகைய புத்தகங்கள் உண்டு என்று பேசுகிறோமே தவிர நம்மில் எத்தனை பேர் முழுமையாக ஒரு புத்தகத்தை வாசித்து முடித்திருக்கிறோம்? சென்னையிலெல்லாம் புத்தக கண்காட்சி சக்க போடு, நிறைய காசு. 3 வருஷத்துக்கு முன்னையே 8 கோடி ரூபாய் தாண்டி இருக்குங்க விற்பனை. இதை சொன்னா அடுத்ததுலேயே அடுத்த வளாகத்திலேயே இன்னொரு புத்தக கண்காட்சி வந்துடும். அவ்வளவு காசு கொடுத்து மக்கள் வாங்குகிறார்கள். ஆனால் ஆய்வு என்ன சொல்கிறது தெரியுமா? வாசிப்பு பழக்கம் குறைகிறது என்று பேசு. புத்தகங்கள் வாங்குவது பெரிய விஷயம் இல்லை. வாங்கின்ற புத்தகங்களை வாசித்து தெரிந்து கொள்ளுதல், வாசித்து முழுமையடைதல் என்பதுதான். இந்த புத்தக கண்காட்சியில் எனக்கு மானுடம் வெல்லும் என்று தலைப்பு தந்திருக்கிறார். நான் கேட்டு பெற்ற தலைப்பு அல்ல, அவர்களாக என் மீது திணித்திருக்கும் தலைப்பு. எனக்கு எப்பொழுதும் என்னிடத்தில் நீ எந்த தலைப்பில் பேசுகிறாய் என்று கேட்பவர்களை பிடிக்கும். இன்றைக்கு மானிடம் வெல்லும் என்கின்ற தலைப்பில் என்னை பேச பணித்திருக்கிறார்கள். அந்த கட்டளைக்கு பணிந்து என் சிந்தனைகளை நான் உங்களுக்கு முன்னால் வைக்கிறேன். இந்த உலகத்தில் ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய வெற்றி எது தெரியுமா? மனிதனாக வாழ்வதுதான் மிகப்பெரிய வெற்றி. அது ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய வெற்றியாக இவன் மனிதனாக வாழ்கிறான் என்ற பெயர் நான் எப்பொழுதோ படித்தது, சிறிய வயதில் படித்தது. நிர்வாண சாமியார் ஒருவர் திருவொற்றியூரில் உட்கார்ந்திருக்கிறார். அங்கே இங்கே அலைகிறார். எல்லோரும் கல்லெடுத்து அடிக்கிறார்கள். அவர் உட்கார்ந்தபடிக்கு எல்லோரையும் வசை சொற்கள் சொல்லிக் கொண்டு இருக்கிறார். ஆனால் அவர் ஒரு சித்தர். அப்படி சித்தராக இருக்கக்கூடிய அவர் உட்கார்ந்து கொண்டு போறவன் வரவன எல்லாம் என்னன்னு சொன்னாராம் தெரியுமா?
பாம்பு போது பார், பாம்பு. இது பன்னி, இது நாய், இது எருமை. சொல்லிக்கிட்டே இருந்திருக்கிறாரு. அந்த நேரத்துல அந்த பக்கத்துல இருந்து ஒருத்தர் போயிருக்கார். அவர் பேர் வள்ளலார். வள்ளலார் போனவுடன் அதோ மனிதன் போகிறான் என்று எழுந்து போய் தன் உடையிலே ஆடையை அணிந்து கொண்டான் என்று அந்த வரலாறு நமக்கு பேசுகிறது. யார் மனிதன்? மனிதனாக இருப்பது என்பது என்ன? இதோ சம்பத்தையா பேசுகின்ற பொழுது என் மன அலைகள் எங்கோ போனது. நாம் எல்லோரும் வாசித்தோம். ஓதாமல் ஒரு நாளும் ஒருவரையும் பொல்லாங்கு. இத ராமலிங்க அடிகளார் வாசிக்க மாட்டேன்ட்டார், படிக்க மாட்டேன்ட்டாருங்க. அவர் வரலாறை பாருங்க. எங்கள் பார்க்கர் நிறுவனம் வள்ளலாருடைய திருவருட்பாவை ஆ பாலகிருஷ்ணன் பிள்ளையினுடைய 11 தொகுப்பையும் நாங்கள் போட்டிருக்கிறோம். மிக முக்கியமான ஒரு தகவலை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் என்று சொன்ன அந்த ராமலிங்க அடிகளார் வகுப்பறையை புறக்கணித்திருக்கிறார். வகுப்பறைக்குள்ளேயே போகல. போகாம வெளியில் வந்து உட்கார்ந்து கொள்வாராம். அவருடைய அண்ணன் கந்தசாமி இடத்தில் இந்த பிரச்சனை போயிருக்கு, வகுப்புக்கு வரமாட்டேங்கிறான். அப்ப அவருடைய அண்ணன் கேட்டாராம், ஏன்பா போக மாட்டேங்கிற வகுப்புக்கு? அந்த வார்த்தை வேணாம் வேணாங்கிறாரு. பள்ளிக்கூடத்துக்கு போன உடனே வேணாம் வேணாம் வேணான்னு பேசுறாரு. என்ன வேணான்னு சொல்றாரு? ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறாரு. வேணாம் வேணாம்னு சொல்ற இடத்துக்கு நான் போக மாட்டேன். இப்ப எப்படி சொல்லணும்? வேணும் வேணும்னு சொல்ற இடத்துக்கு போறேன். பாசிட்டிவா உடன் முறையிலே இருக்கக்கூடிய உடன்பாட்டு முறையிலான சிந்தனை இருந்தால் நான் வகுப்பறைக்கு போகிறேன் என்றார். அந்த வாத்தியார் சொன்னாரா, அப்பனா எப்படி எழுதுறது, எப்படி சொல்றது, நீயே சொல்லு, நான் சொல்றது உலக நீதி, நீ சொல்ற மாதிரி எல்லாம் வாசிக்க முடியாது என்றவுடன் தான் அவர் 11 வயதில் எழுதினார். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் தம் உறவு கலவாமை வேண்டும். இதுதான் இன்ஸ்பிரேஷன் பாரதிக்கு. பாரதி இதை வாசித்ததற்கு பிறகுதான் மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கிய பொருள் கைப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும், மண் பயனுற வேண்டும், பெண் விடுதலை வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும் என்று எழுதினார். உடன்பாட்டு முறையிலான சிந்தனையை முன்னெடுப்பது மானுடம். எவ்வளவுதான் சிரமங்கள் வந்தாலும் அந்த சிரமங்களால் பாதிக்கப்படாமல் பேரன்பு செலுத்துகின்றவன் யார் இருக்கிறானோ அவனுக்குள் மானுடம் வாழ்கிறது. நான் இப்பொழுதுதான் சொன்னேன், கவிதா அவர்களிடத்தில் பேசிக் கொண்டு வந்தேன். கம்யூனிசத்திற்கு எத்தனையோ பேர் எத்தனையோ விளக்கங்கள் சொல்லுகிறார்கள். என்னை கேட்டால் பேரன்பினால் கிளம்புகின்ற பெரும் கோபம்தான் கம்யூனிசம் என்று நான் சொன்னேன். பேரன்பினால் விளையக்கூடிய ரௌத்ரம் அப்படித்தான் இருக்க முடியும். ஒருவன் எழுதுகோல் எடுக்கிறான் என்றால் அவன் மானுடம் பேசுபவனாக இருக்கிறான். அந்த எழுத்து மானுடம் பேசுபவனாக இருக்கிறது என்றால் எப்படி அதை அடையாளம் காண்பது? எப்படி காண்பது? ஒரு முறை யாரோ ஒருவர் பேசிக் கொண்டிருக்கிறார், நான் அதை கேட்கிறேன். நல்ல வார்த்தைகள், கற்றலின் கேட்டல் நன்று என்று சாதாரணமாகவா சொன்னார்கள்? இப்படிப்பட்ட கூட்டங்களில் வந்து வந்து என்னை எங்க வாப்பா கூட்டிட்டு வருவாருங்க. கோயிலுக்குள்ள போக மாட்டோங்க, நாங்க வணங்குவதற்காக போக மாட்டோம், சாதாரணமாவே போக மாட்டோம். இப்பெல்லாம் உள்ளே அனுப்ப மாட்டேங்கிறாங்க, அது வேற. போக மாட்டோம் நாங்க. ஆனா எங்க அப்பா என்ன கிருபானந்த வாரியார் பேசுகிறார் என்பதற்காக கையில தூக்கிட்டு கோயிலுக்குள்ள போய் உட்கார்ந்து அவருடைய பேச்சை கேட்க வைத்தார். யோசித்து பார்க்கிறேன், செல்வம் எங்கே இருந்தால் என்ன, வந்து சேரணும் இல்லையா? ஒருவர் பேசுகிறார் பாருங்க, யார் மானுடன் பேசும் எழுத்தாளன்? ஐயா சொன்னார்ல, அந்த கூட மூங்கில் கூட சுத்தமாச்சின்னு. அவங்க பேசுறது என்னன்னா எனக்கு தெரியலைங்க, ஆனா மனசு சுத்தமாயிருச்சுங்கன்னு சொல்றோம் இல்லையா? அதுதான் நல்ல புத்தக வாசிப்பு, அதுதான் நல்ல பேச்சினுடைய கேட்பு. நான் ஒரு பேச்சை கேட்கிறேன், யார் ஒருவன் மானுடம் பேசும் எழுத்தாளன், படைப்பாளன் என்பவன் யாருங்க? ஏங்க புத்தகத்துக்கு இத்தனை பேர் கங்கணம் கட்டிட்டு இருக்கோம்? இந்த புத்தகம் என்ன செய்கிறது? அதற்குள் இருக்கக்கூடிய மானுடத்தை நமக்கு எப்படிங்க கொண்டு வருது பாருங்க. நான் இந்த ரெண்டு விஷயம் எனக்கு அலமோதுது, ஒன்னொன்னா சொல்றேன். சாதாரணமா சைக்காட்ரிக் கிட்ட போய், சார் உள்ளுக்குள்ள ரெண்டு பேரா இருக்கிறாங்க சார், சரி உட்காருங்க ஒவ்வொருத்தரா பேசுங்கன்னு சொல்வார்ல, அந்த மாதிரி
தனித்தனியா சொல்றேன். ஒருத்தர் ஏன் படிக்கணும்னு சொல்றேன் பாருங்க. எனக்கு ஆண்கள் நிறைய வந்திருக்கிறீர்கள் இங்கே, தயவு செய்து பெண்களையும் அழைத்து வாருங்கள், அழைத்து வாருங்கள். நல்லது உங்களுக்கு தான். ஏன் தெரியுமா? பிரச்சனை பண்ண மாட்டாங்க, விஷயத்தை புரிஞ்சுப்பாங்க. அவங்கள கூட்டிட்டு வாங்க, வரமாட்டேன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா உங்களோட வரதுக்கு யோசிப்பாங்க. கூட்டிட்டு வாங்க, இந்த மாதிரியான இடங்களுக்காவது அழைத்து வாருங்கள். பாருங்க, நான் ஒரு இடத்துல கேட்கிறேன். ஒருத்தன் ராத்திரி நைட் ஷோ முடிச்சிட்டுங்க, என் வாழ்க்கையில மாற்றம் ஏற்படுத்திய ஒரு சிந்தனைங்க, உங்ககிட்ட நான் அதை கடத்துறேன். ஒருத்தர் ராத்திரி 12:30 மணிக்கு நைட் ஷோ முடிச்சுட்டு திரும்பி சைக்கிள்ல வரான். போலீஸ் பிடிச்சிருச்சிங்க. அவன் கையில டிக்கெட் இல்லை. எங்க போயிட்டு வரேன்னா அவன் சொல்றான், அதை கேட்க மாட்டேங்கிறான், ஏன்னா குடிச்சிருக்கான். அவனை நேரா ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் உட்கார வச்சுட்டாங்க. நைட்டெல்லாம் அடிச்சிருக்கிறாங்க. என்னன்னு காரணமே சொல்லலைங்க, அடிச்சிருக்கிறாங்க. அடி வாங்கிட்டு அண்ணன் காலையில 4:30 மணிக்கு வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போனா அவங்க மனைவி கதவு திறந்து ஓன்னு அழுறா. எங்கெங்க போயிட்டீங்க, என்னங்க முகத்துல எல்லாம் அடி, இவ்வளோ ரத்தம் வழியுது, யாருங்க உங்களை அடிச்சான்? அவர் யாருன்னா டெய்லி தண்ணியை போட்டு வந்து மனைவியை அடிக்கிறவர். அன்னில இருந்து அவர் அடிக்கிறத விட்டுட்டாருங்க. ஏன்னா காரணம் இல்லாம அடி வாங்குறதுனா எவ்வளவு வலிக்கும்னு தெரிஞ்சு போச்சுங்க அவருக்கு. இப்படின்னு ஒரு சிறுகதை, இப்படின்னு ஒரு சிறுகதை. மனைவி அடிக்கிறவன் போலீஸ்ல மாட்டாமலே திருந்துவானா இல்லையா? அதனால தான் படிக்கணுங்கிறது. சில விஷயங்கள் படிச்சாதாங்க தெரியுது. மனித மனங்களை கழுவுவது என்ற ஒரு வார்த்தையை அப்படி தூக்கி வீசிட்டு போயிட்டார் அவர். கழுவுறதுனா என்னங்க? பாரதி பேசுகிறானே, துணிவெளுக்க சாம்பல் உண்டு எங்கள் முத்து மாரியம்மா, எங்கள் முத்து மாறி, மனம் வெளுக்க சாம்பல் இல்லை எங்கள் முத்து மாரியம்மா, எங்கள் முத்து மாறி. பாரதி. மனச போட்டு கழுவுற சோப்புங்க புத்தகம். மனச போட்டு கழுவிடும். மனத்து கண் மாசு இல்ல நாதல் அனைத்து அறம் ஆகுல நீரப்பிற. வள்ளுவன் தாத்தன் சொல்லிட்டு போனானே. இந்த மனச கழுவுறது அந்த எழுத்தாளர்கள் யார்? அடையாளம் காண்பது. ஒன்னு சொல்லி தர உங்களுக்கு. நீங்க 5வது நாள் ஆயிடுச்சா? நல்லா லேட்டு தான் இருந்தாலும் சொல்றேன். வந்த உடனே அரக்கா பறக்கான்னு புத்தகத்தை வாங்காதீங்க. ஒரு ரவுண்டு வாங்க. ஃபர்ஸ்ட் அங்கங்க இருக்கக்கூடிய பேம்ப்ளெட்டை வாங்கிக்கோங்க. வீட்டில் போய் பொறுமையா அதை பாருங்க. உங்க பட்ஜெட்டை பாருங்க, அதை பாருங்க. பார்த்துட்டு பிளான் பண்ணி வந்து வாங்க. இதையும் எடுத்து போடு, அதை எடுத்து போடுன்னு சொல்லி ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மாதிரி இல்லைங்க. பொறுமையா அதை ஒரு ஆட்டிடியூடா கொண்டு வாங்களேன். புத்தகம் வாங்கிறது வந்து ஒரு மரபியல் ரீதியான ஒரு ஆட்டிடியூடாக உங்களுடைய நடத்தையில் ஒன்றாக கொண்டு வாருங்கள். யார் நல்ல எழுத்தாளர்? புத்தகங்களை அடுத்தவர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய, நம்முடைய மனதை கழுவக்கூடிய புத்தகங்கள் எது? எழுத்தாளன் என்பவன் யார்? மானுடத்தை வெல்லக்கூடிய எழுத்துக்களை தரக்கூடியவன். இந்த சொல் எங்கிருந்து வருது தெரியுமா? கம்பராமாயணத்திலிருந்து வருது. கம்பராமாயணம். இந்த எனக்கு என்ன ரொம்ப பிடிக்குது தெரியுமா? இந்த கம்பன் கழகங்கள் நிறைய உண்டுங்க தமிழகத்துல. நான் எல்லா கம்பன் கழகங்களையும் போய் பேசுறேன். ஏன் தெரியுமா? ராமன் என்பவன் பாட்டுடை தலைவன். அவன் நிறைய பேர்களால் தெய்வமாக வணங்கக்கூடியவன். ஆனால் அந்த ராமன் பெயரில் கழகத்தை நடத்தாமல் படைப்பாளனுடைய பெயரால் கழகங்கள் நடத்தப்படுகின்றன என்பதுதான் இலக்கியத்திற்கு கிடைத்த வெற்றி. ராமன் சாமியா மனுஷனாலாம் அது உங்க பர்சனல் ப்ராப்ளம். எங்க எப்பிக்ல அவன் ஹீரோ. எங்க எப்பிக் அவன் ஹீரோ. அவன் ஜெயிச்சான். ராமனுடைய வெற்றியை மானுடம் வென்றதம்மா என்று எழுதுகிறான் கம்பன். அதனால் தான் பாரதி பேசுகின்ற பொழுது கம்பன் என்றொரு மானிடன் வாழ்ந்ததும் என்று குறிப்பிடுகிறான். இந்த தமிழ்நாட்டை குறிப்பிடுகின்ற பொழுது கம்பனை மானிடன் என்று பேசுகிறான். நான் யோசிச்சு பார்க்கிறேன், ராமன் எத்தனையோ விஷயங்களை செய்தான். அவன் செய்த அத்தனை விஷயங்களையும் தூக்கி சாப்பிடுற ஒரே ஒரு மனுஷ தன்மையை சொல்றேங்க நான். ஒரு மனுஷன்னா இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மனுஷத்தன்மையை அவன் செய்யறான். பாருங்க, கைகேயி என்கின்ற ஒரு பெண்ணினால் ராஜாங்கத்தை இழந்து, தன்னுடைய இளமையை இழந்து, சூழலில்
ராஜாங்க வாழ்க்கையை, சூழலை, அதிகாரத்தை, செல்வத்தை, இன்பத்தை எல்லாம் இழந்து 14 வருஷம் காட்டுக்கு போறான். அயோத்தியும் பாதிக்கப்படுது, அவனும் பாதிக்கப்படுறான், அவன் குடும்பமும் பாதிக்கப்படுது. இத்தனையும் செஞ்சவ கைகேயி. கைகேயிங்கிற பேரு இன்னைக்கு நம்ம குடும்பங்கள்ல நம்ம யாருமே வைக்கிறது இல்ல. ராவணன் கூட வச்சுக்கிறோங்க, கைகேயின்னு வைக்கிறதுல வச்சுக்கணும்ன்ற நான். நல்ல பொண்ணுங்க. மந்தரை அப்படின்னு கூட வச்சுக்கிறாங்க. சினிமா ஆக்ட்ரஸ்ல ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். மந்த்ரா அப்படின்னா மனதை கலக்குபவள்னு அர்த்தம். மனதை போட்டு அப்படி கலக்கிடுவா. அந்த கைகேயி இருக்கால, அந்த கைகேயால தான் அவ்வளவு நாசமும் வழுந்தது. அந்த நாசம் வந்து எல்லா விஷயங்களும் முடியும் பொழுது எவ்வளவு கோபம் இருக்குங்க ஒரு ஆள் மேல. நமக்கு நம்ம வாழ்க்கையை நாசம் பண்றவங்கள நம்ம மன்னிக்கிறோமா? எங்க காலை மிதிக்கிறவனே மன்னிக்க மாட்டேங்கிறோம். பரம்பரையா திட்டல. காலையில வாக்கிங் போறாங்க ஒரு ஆளு நாயோட. இந்த ஐயா கேக்குறாரு, என்ன நாயோட வாக்கிங்கா? அவர் கோவம் வருது. ஏன் பார்த்தா எப்படி தெரியுது? ஏன் சார் நீ கோவப்படுற? நான் உன்கிட்ட கேட்கலையே, நாய்கிட்ட தானே கேட்டேன். முடிஞ்சுதே. சாயந்தரம் வரைக்கும் அந்த நாய் கடிக்குமே, நம்மள விட மாட்டேங்கிறோமே. யாராவது ஒருத்தன் வாயில பிளேடு வச்சுக்கிட்டே சுத்துவான், பார்த்துருக்கீங்களா? சில பேர் அருவா வச்சுக்கிட்டே சுத்துவாங்க. 3 பேர் சேர்ந்தா 4வது ஆள் காலி. ஆளாளுக்கு அப்படி வன்மமாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தன் வாழ்க்கையை பாழ் செய்த அந்த கைகேயியை இந்த மானுடம் வெல்லும்ன்றதுக்காக சொல்றேன். இதெல்லாம் அவர் தலையில தான் கட்டணும். இதல்ல என் பேச்சு, அதுவும் இந்த கூட்டத்துக்கு. அவ என்ன செய்யறா? கைகேயி என்ன செய்யறா? கடைசியா அவன் புருஷன்கிட்ட கேட்கிறா 2 விஷயம். ஒண்ணு என் பையன் நாடாளனும், ஒண்ணு உன் பையன் காடாளனும். அவன் துடிக்கிறான், உன் பையன் வேணாலும் நாடாளட்டும், என் பையனை மட்டும் அங்க போகும், மற்றது ஒன்று மற அப்படின்னு துடிக்கிறான். தந்தேன் தந்தேன், இனிமேல் நீ எனக்கு மனைவி இல்லை, உன் மகன் பரதன் என் மகன் இல்லைன்னு செத்துட்டான். இந்த அம்மா என்ன பண்ணுச்சு தெரியுமா? அவன் செத்த உடனே போய் தூங்கிருச்சுங்க. கம்பராமாயணத்துல வருதுங்க கொடுமை. அவ்வளவு கொடுமையானவளாக இருந்தாள் கைகேயி. கடைசியா ராமன் என்ன தெரியுமா செஞ்சான்? கடைசியா பட்டாபிஷேகத்துக்கு அப்போ வானத்துல இருந்து வர்றாரு அவரு. யார்? மிஸ்டர் தசரதன். அவருக்கு அப்ப கூட அந்த குணம் மாறல. ஏதேனும் 2 வரம் கேள் அப்படிங்கிறார். அங்க யார் எது சொல்லி தானே போனேங்க, இங்க சொல்றாரு ஏதேனும் 2 வரம் கேள். அவன் ராமன் என்ன வேணாலும் கேட்டிருக்கலாம்ல. எனக்கு ராம மனுஷனா தெரிஞ்ச இடம் அதுதான். தீயள் என்று நீ துறந்த என் தெய்வமும் அவள் மகனும் தாயும் தம்பியுமாம் வரம் தருக. அவளை மன்னிச்சிருங்கிறாங்க. எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா மன்னிப்பு? இதை எழுதனால கம்பன். இதாங்க மானுடம். ஆபாசமான எண்ணங்களையும் ஆறாத ரணங்களையும் சுமக்கின்ற அளவிற்கு வாழ்க்கை வசதியானது இல்லை. இந்த வினாடியிலேயே நாம் அத்தனை பேரும் சந்தோஷப்படுற ஒரு விஷயம் சொல்றீங்க. அத்தனை பேரும் கைத்தட்டி ஆர்ப்பரிக்கலாம். ஒரே விஷயம்தான், அத்தனை பேரும் உயிரோட இருக்கிறோம். இவ்வளவு பெரிய விஷயங்க அது. நேத்து இருந்த 5 லட்சம் பேர் இன்னைக்கு இல்லைங்க உலகத்துல. இன்னைக்கு இருக்க போறவங்க நாளைக்கு இருக்க போறது இல்லைங்க. நம்ம இருக்கிறோம்ல. Celebrate that particular moment. The moment is inevitable. அந்த வினாடியை கொண்டாடுவது, அந்த வினாடியில் மன்னிச்சு பாருங்களேன், நன்றி உணர்வோடு இருந்து பாருங்களேன், மனசு அப்படி இருக்குங்க. நம்மகிட்ட 2 விஷயம் இல்லைங்க. என்ன தெரியுமா? அடுத்தவன் நாம தப்பு செஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வக்கீல் ஆயிடுறோங்க. சூப்பர் வக்கீல். அடுத்தவன் தப்பு செஞ்சா ஜட்ஜ் ஆயிடுறோம். அந்த பொசிஷன் டக்குன்னு மாறும். அடுத்தவன் தப்பு செஞ்சா ஜட்ஜு, நாம தப்பு செஞ்சா வக்கீல். மானுடம் எங்கே வாழும்? மானுடம் வாழக்கூடிய தன்மை எது? புத்தகத்தை தேடி அலையுங்கள். எந்த புத்தகத்தை தேடி படியுங்கள் தெரியுமா? ஒருத்தர் பேசுறாரு, நான் மேடையில பேசுறாரு, நான் கேட்கிறேன். அவர் உங்ககிட்ட நாளைக்கு பேச வர போறார். நான் சொன்னதாக சொல்லுங்கள். அவர் எழுத்து எவ்வளவு சூப்பரா இருக்குதோ, அவர் பேசுறதும் அவ்வளவு நல்லா இருக்குதுங்க. எஸ் ராமகிருஷ்ணன் நாளைக்கு வர போறார். கவனமா கேளுங்க அவருடைய பேச்ச. அனுபவங்களின் குவியலாக வந்து விழும்.
அந்த பேச்சில் ஒரு முறை நான் கேட்கிறேன், அவர் இதை சொல்ற. எப்பவுமே பேச்சாளர்கள் கிட்ட ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா, யாராவது ஏதாவது ஒரு கருத்து சொன்னா யார் சொன்னதுன்றத சொல்ல மாட்டேங்கிறாங்க, சொல்லிடணுங்க. இப்போ யார் என்ன நல்ல வார்த்தை சொன்னாலும் அந்த விவேகானந்தர் சொன்னார்னா எல்லாரும் உடனே ஆமா அப்படின்றோம். இப்ப அடுத்ததா வந்திருக்கிறார் ஏபிஜே அப்துல் கலாம். எதை சொன்னாலும் அப்துல் கலாம் சொன்னார்னா அப்படியா, அவர் சொல்லி இருப்பாரு. அப்படி இல்லைங்க, அவர் என்ன சொன்னாரோ அதுதான் அவருடைய சித்தாந்தம், இவர் என்ன சொன்னாரோ அதுதான் இந்த சித்தாந்தம். எப்பொழுது இது பிரிந்து தெரியும் என்றால் வாசித்து அறிந்து கொண்டால் தெரியும். இல்லை என்றால் எது சொன்னாலும் ஆமாவா ஆமா வா அப்படின்றுவாங்க, பின்னாலேயே மந்தமாய் போக வேண்டியதுதான். வாசித்து அறிதல். நான் அவருடைய பேச்சை கேட்கிறேன். ஒரு பயிலரங்கம், மறக்க முடியாத பயிலரங்கம் அது. கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் உயிரோடு இருந்த பொழுது கவிதைக்கு, பேச்சுக்கு, எழுத்துக்கு என்று பயிலரங்கங்கள் நடத்துகின்றன. அவர் எழுத்துக்கு பயிலரங்கம் நடத்துகிறார், நான் பேச்சுக்கு பயிலரங்கம் நடத்துகிறேன். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் கவிதைக்கு நடத்துகிறார். அப்படிப்பட்ட ஒரு மீட்டிங்ல எஸ்ரா பேசுறார். எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. யார் எழுத்தாளர்? நான் எப்பவுமே என்ன சொல்லுவேன்னா, எழுத்து என்பது என்ன தெரியுமா, ஒரு எழுத்தாளனின் சட்டை பையில் தலை நிமிரும் பேனா வெற்று தாளில் தலை குனிகின்ற பொழுது இந்த உலகத்தை புரட்டி போடுகின்ற நெம்புகோலாக அது மாறுகிறது. அப்படி புரட்டி அப்படி போடுறது. எல்லா புரட்சியும் முதலில் புத்தகத்தில் தான் வெடிக்கும், ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய யாழ்ப்பாணம் அழிக்கப்பட்டதற்கு முன்னால் அழிக்கப்பட்டது அந்த இடத்தில் இருந்த நூலகம் என்பதனை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். ஒரு இனத்தை அழிப்பதற்கு முன்னால் அந்த நூலகத்தின் மீதுதான், அந்த நூல்களின் மீதுதான் போர் தொடுப்பார்கள். ஈரான் அழிக்கப்பட்ட பொழுது, ஈராக் குண்டடிப்பட்டு தாக்கப்பட்ட பொழுது முதலில் அழிக்கப்பட்டது அங்கே இருந்த நூலகம் தான் என்று வரலாறு பேசுகிறது. அங்க இருந்த 1000 இரவுகள் என்கின்ற அந்த ஒரிஜினல் புக்கு எங்கேயோ இருக்குன்ட்டு தேடி திரிகிறார்கள் அழிக்கிறதுக்காக. புத்தகங்கள் அழிக்கப்படுகின்ற பொழுது ஒரு வரலாறு அழிக்கப்படுவதாக அர்த்தம். யார் என்ன பேசினாலும், வரலாறை திருத்தி பேசினாலும், ஏய் நீ பேசுவது வரலாறு அல்ல, இது திரிக்கப்பட்ட வரலாறு என்று சொல்லக்கூடிய பேராண்மை நமக்கு வர வேண்டும் என்றால் நாம் அடிப்படையில் சில நூல்களை கடந்திருக்க வேண்டும். நான் இந்த பேச்சை கேட்கிறேன். அவர் பேசுறார், ஒரு பெரிய கடல். அவர் எழுத்தாளர், நான் பேச்சாளர். அவர் சுமாரா தான் சொன்னார், நான் இப்ப சூப்பரா சொல்ல போறேன் பாருங்க. ஒரு பெரிய கடல். நான் ஆடி போனேங்க, என்ன சிந்தனைங்க. காரல் மார்க்ஸ் இறந்த பொழுது அவன் தோழன் எங்கல்ஸ் சொன்னானே, என்ன சொன்னானே, அவன் செத்து போனா, இயற்கை எய்தினான், சிவபதவி அடைந்தான், காலமானான் சொல்லும் போது அவன் தாங்க சொன்னான், என் தோழன் காலை இத்தனை மணிக்கு சிந்திப்பதை நிறுத்தி கொண்டான். சிந்திப்பதை நிறுத்தி கொள்ளுதல் மரணம். சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும். பாருங்க, ஒரு சொல் என்னை சிந்திக்க வைக்கிறது. அந்த சொல் இதுதான். எஸ் ராமகிருஷ்ணன் வாயிலிருந்து வந்தது. யாருடைய உதடுகளில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய சொல் நம் வாழ்க்கையை மாற்றும் என்று நமக்கு தெரியாது. அது எந்த புத்தகத்திற்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று நமக்கு தெரியாது. எவ்வளவு சீக்கிரமாக அது நம்மை வந்து சேர்கிறது, அவ்வளவு சீக்கிரமாக மாற்றம் நிகழும். எனக்கு ரொம்ப யோசனை, இந்த பொன்னாடை இதை என்ன பண்றது, என்ன பண்றது? இதை போத்தி விட்டாங்க, இப்ப என்ன பண்றது சொல்லுங்க. அதை டிவியில கூட போகட்ட முடியாதுங்க. இப்பெல்லாம் டிவி சுவரல மாட்டேன், யூஸ் இல்லைங்க. இந்த காசை மிச்சப்படிங்க, வந்திருக்கின்றவர்களுக்கு தேநீர் வாங்கி கொடுங்க. மிச்சப்படி பூங்கொத்துகளை தராதீர்கள். புத்தகங்கள் தருகிறீர்களா? சரியான வரவு எங்களுக்கு எல்லாம். பூக்கொத்துகளை கொடுக்காதீர்கள். பெர்னாட் ஷா சொல்லுகிறான், பூக்களை தரிசிக்க வேண்டுமா, புறப்பட்டு போ. எங்க பூ பூத்து இருக்குதோ அங்க போ. பூக்கள் உயர்ந்தவை. நான் என் மேஜையில் இருக்கும் பூச்சாடிகளில் பூக்களை வைப்பதில்லை, காரணம் குழந்தைகளின் தலைகளை கொய்வதில் எனக்கு உடன்பாடு இல்லை என்று பேசுகிறான் பெர்னாட் ஷா. எப்படி ரசிக்கணும் பாருங்க ஒரு விஷயத்தை, எப்படி ரசி. பெர்னாட் ஷாலாம் படிச்சீங்கன்னா நீங்க ஷேக்ஸ்பியர்லாம் ஒன்றும் இல்லை, அப்படி இருக்கிறான், கத்தி மாதிரி இருக்கிறான். நிறைய பேர், அவன் இன்னொரு வார்த்தை சொன்னான், என் வாழ்க்கையை மாற்றியது. சில பேர் 40 வயதிலேயே செத்து போகிறார்கள், புதைப்பதற்குத்தான் 60-70 ஆண்டுகள் ஆகிவிடுகின்றன. முடிஞ்சு போச்சா, அடிச்சு கொன்னு போடுவாங்க, அவன் தூக்கி சாடிக்கிட்டே இருப்பான். அப்படி தத்துவங்கள்
நான் யோசிக்கிறேன். அவர் சொல்லுகிறார் ஒரு பெரிய கடல். கொஞ்சம் புத்தகத்தை வாசிங்க புத்தகத்தை வாசிங்கன்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, புத்தகங்கள் தான் உங்களுக்குள் காட்சிப்படுத்தக்கூடிய சூழலை உருவாக்கும், உங்களுக்குள் கற்பனையை ஏற்படுத்தும். ஐன்ஸ்டீன் சொல்லுகிறான், இமேஜினேஷன் இஸ் மோர் தென் நாலேஜ். இமேஜின் பண்ணுங்க. ராத்திரி நேரத்துல கூட பகல் மாதிரி இருக்கணும்னு ஒருத்தன் கற்பனை செஞ்சாங்க, கண்டுபிடிச்சான் தாமஸ் ஆல்வா எடிசன். யோசிச்சு பாருங்க, எல்லா கண்டுபிடிப்புகளும் கற்பனையில் இருந்தா வருது. எவ்வளவு கற்பனைங்க நம் வயதில் எல்லாம். 40 வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாம் என்ன ஒரு கற்பனை சூழல் இருந்தது. ஏன் தெரியுமா? டிவிங்கிற சனியா அவ்வளோ இல்லை, அவ்வளோ இல்லை. என்ன இருக்கும் என் வயசுல இருக்கிறவங்களுக்கு பாருங்க, நமக்கு என்னங்க, புதன்கிழமை அன்னைக்கு ஒரு சித்திரஹார், வியாழக்கிழமை அன்னைக்கு தாய் நிலம் தந்த வரம் தாவரம் வயலும் வாழும், வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு ஒளி மொழி, சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு பாடாவதியான ஒரு ஹிந்தி படம் பார்க்கவே முடியாதது, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 5 மணிக்கு வெயிட் பண்ணுவோம் ஒரு தமிழ் படத்துக்காக. அவ்வளவுதான் நமக்கு என்டர்டெயின்மெண்ட்டே கிடையாது. நான்லாம் வந்து பொன்னியின் செல்வனை மாஞ்சி மாஞ்சி படிச்சிருக்கேன். வந்தியத்தேவன் குதிரையில வருவான் பாருங்க, என்ன ஹேண்ட்ஸமா வருவான். 15, 16, 17, 18, 19 வயசு வரைக்கும் நம்பினேங்க, நமக்காக ஒருத்தன் வருவான்னா அவன் குதிரையில தான் வருவான். இப்படிலாம் நம்ம உலகை அழகாக்கியது. இன்னைக்கு என்ன இருக்குங்க, பாவங்க இன்னைக்கு குழந்தைகள். அதனால் தான் சொல்லுகிறேன், புத்தகத்தை தயவு செய்து அந்த குழந்தைகளுக்கு அறிமுகம் செய்யுங்கள். ஒரு தலைமுறையை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறோம். பேட்மேன், ஆண்ட்மேன், அவெஞ்சர்ஸ் எல்லாம் செத்து போறான். எங்கள் கதாநாயகர்கள் வரலாற்றில் இறந்து போனதே இல்லை, அவர்கள் சாஸ்வதமாக அப்படியே இருக்கிறார்கள். நான் யோசித்தா இப்ப கூட காதல கணக்கனோட தலைமுடி பறக்க குதிரையில உட்காந்துட்டு அப்படி வந்தியத்தேவன் வருவாங்க இல்லையே இன்னைக்கு குழந்தைகளுக்கு. பாருங்க, யார் ஒருவன் எழுத்தாளன் அந்த ஐயா சொன்னார். ஒரு பெருங்கடல் காட்சிப்படுத்துறேன். அந்த கேமராவை கொஞ்சம் ஆன் பண்ணுங்க. ஏற்கனவே ஆஃப் ஆகிருக்குது, நிறைய ரஸ்ட் பிடிச்சிருக்குது. ஏன் ரஸ்ட் பிடிச்சிருக்குதுன்னா, யாரோ ஒருத்தன் காட்டுற காட்சியே பார்த்துட்டு சுய சிந்தனை அற்று இருக்கிறோம். அதனால் காட்சிப்படுத்துகிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். பெரும் கடல், ஒரு பெரிய மீன், சொரா, திமிங்கலம், பெரிய மீன். இந்த பெரிய மீன் என்ன பண்ணுது? வேட்டைக்கு புறப்படுது. வேட்டைக்கு புறப்பட்ட அந்த மீன் அலையுது தேடி, எது கிடைக்கும் எது கிடைக்கும்னு. அது கிட்ட ஒரு குட்டி மீன் கிடைச்சிருச்சு முன்னால, நூண்டு கோல்டன் ஃபிஷ். அது வாழை ஆட்டி ஆட்டி போயிட்டே இருக்குன்னா, திரும்பி பார்த்தா அந்த பெரிய வாயை திறந்துக்கிட்டு ஒரு பெரிய மீன் அதுக்கு பின்னால வருது. பயந்து இது ஓடுது, இந்த குட்டி மீன் ஓடுது. இது துரத்துது, அது ஓடுதுங்க. ஓட துரத்த கடைசியா ஒரு பாறையில போய் இடிச்சுக்குது இந்த சின்ன மீன். இடிச்சுக்கிட்டு அப்படி நிக்குது. வாயை திறந்து வரும்போது இது பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுது. உங்களுக்கு தெரியும்ல, அடி வாங்குறவன் தான் பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுவான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அடிக்கிறவன் பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட மாட்டான். சமாதான கொடி எடுத்துட்டு வரவன் யாரு? அடி வாங்குறவன். அடி வாங்குறவன் சொல். இப்போ நீங்க குழந்தைகளை அடிக்கிற பெற்றோர்கள் இருப்பீர்கள் தானே? இல்லைன்னா தான் இந்த நாடு உருப்பட்டுருமே. அடிப்பீங்கல்ல. அடிக்கும் போது பையன் கரெக்டா கார்னர் பண்ணும்போது பையன் பேச வருவான். பார்த்துருக்கேன். பாப்பா அப்ப ஒரு நிமிஷம் பாப்பா, நீங்க அடிக்க போகும்போது அவன் பேச்சுவார்த்தை கூப்பிடுவான். என் பையன் அப்படிதான் ஒரு நாள் சொன்னான். அடி வாங்கிட்டு சொன்னான், அப்பா கோமா இருக்கும்போது அடிக்காதீங்க அப்படின்ட்டு போயிட்டான். நான் சாப்பாடு போடும்போது கேட்டேன், என்னடா அப்படி சொன்ன நீ? இல்லம்மா, அடிக்கிறது சரிதான், கோமா இருக்கும்போது கூடுதலா விழுதுல. இவ்வளவு பெரிய ஞானம். அடி வாங்குறவன் தான் தத்துவத்தை பேசுறான், அடி வாங்குறவன் தான் சமாதானத்தை பேசுறான். அந்த குட்டி மீன் இப்ப பேச்சுவார்த்தை கூப்பிடுதுங்க. என்ன பேச்சுவார்த்தை பாருங்க. திரும்பவும் சொல்றேன், இவ்வளவு சூப்பரா அவர் சொல்லல, சுமாராதான் சொன்னார். என்ன பேச்சுவார்த்தை கூப்பிடுது? இரு இரு இரு. என்ன, நீ பெரிய மீன்? ஆமா. நான் குட்டி மீன். ஆமா. நீ என்ன சாப்பிட்டா என் உயிர் போயிடும். அஃப்கோர்ஸ்.
ஆனா உன் பசி போவாது. லாஜிக் பேசுது. அதனால என்னை விட்டுறலாம்ல. ஸ்மால் ரிக்வெஸ்ட். அந்த பெரிய மீன் சொல்லிச்சான், உண்மைதான், நீ குட்டி மீன், உன்னை சாப்பிட்டா என் பசி போவாது, உன் உயிர் போவோம். நான் பெரிய மீன் தானே? ஆமா. என்ன சாப்பிட்டா உன் பசி போவோம் தானே? ஆமா, இந்தா சாப்பிடு அப்படின்னு நின்னுச்சான். தன் முன்னால் இருக்கும் பெரிய மிரட்டுகின்ற பெரிய மீனை சாப்பிடவும் முடியாமல், அதனிடத்தில் தன் உயிரை கொடுக்கவும் முடியாமல், கையறு நிலையில் தவித்து நிற்கக்கூடிய அந்த குட்டி மீனுக்காக எவன் ஒருவன் எழுதுகோலை எடுக்கின்றானோ அவன்தான் உண்மையான படைப்பாளனாக இருக்க முடியும். மக்களுக்காக சிந்திக்கக்கூடியவன் தான் படைப்பாளன். மக்களுக்காக யோசிக்க கூடியவன், மானுடத்தை வெல்லுவதற்காக தன்னுடைய எழுத்தாணியை உயர்த்துபவன். நான் யோசித்து பார்க்கிறேன், நம்முடைய வாசிப்பு தளங்களில் இருக்கக்கூடிய பெரிய குறைபாடுகளில் ஒன்று, நாம் தேர்ந்தெடுத்து வாசிப்பதில்லை. பலிகள் என்ன தெரியுமாங்க செய்யணும்? பலிகள் நமக்குள் ஒரு நெகிழ்வு தன்மையை ஏற்படுத்தி நம்மை மனிதனாக மாற்ற வேண்டும். இதுதான் ஒரு மிகப்பெரிய எழுத்தினுடைய வல்லமையாக இருக்க முடியும். நான் யோசிச்சு பார்க்கிறேன், அழகியலும் அதில் ஒன்று. அழகியலையும் சேர்க்க வேண்டும். அழகியலோடு கூடிய நம்முடைய வாழ்க்கையை முன்னெடுக்கக்கூடிய விஷயங்கள். சாதாரணமாக பெண்ணிய எழுத்தாளர்களோ தலித் எழுத்தாளர்களோ தங்கள் வலியைத்தான் சொல்லுகிறார்கள் என்பது பரவலாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கிடையாது. அவர்களுடைய ஆக்கங்களை ஆழமாக நாம் வாசித்து பார்க்கின்ற பொழுது அதில் இருக்கக்கூடிய அழகியல் தான் அவர்களுடைய வலியை நமக்கு கடத்தி இன்னும் ஒரு வெளிச்சமான வாழ்க்கை அவர்களுக்கு உண்டு என்கின்ற நம்பிக்கையை நமக்கு ஏற்படுத்துகின்றன என்பது வாசிப்பாளராக நான் புரிந்து கொண்டிருக்கிறேன். மனிதனை நேசிக்கக்கூடிய, மனித நேயத்தை உயர்த்தக்கூடிய எழுத்துக்கள், அந்த எழுத்துக்கள் ஜெயிக்கிறது என்றால் மானிடம் ஜெயிக்கிறது என்று பொருள். நான் யோசிச்சு பார்க்கிறேங்க, ஒரு வெளிநாட்டு கவிஞன் ஒருத்தன், இயேசு கிறிஸ்து பேரால எல்லாரும் ஞான ஸ்நானம் பண்றாங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு ஞான ஸ்நானம் பண்ணது யாருன்ட்டு நான் தேடினேன். யோவான் ஸ்நானன் அப்படிங்கிற ஒருத்தர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஞான ஸ்நானம் பண்றதா பைபிள் குறிப்பு தருது. இதை நான் வாசிச்சு புரிந்துகிட்ட பிறகு, ஞான ஸ்நானம் ஏன் செய்கிறார்கள் என்றால், தன்னுடைய எல்லா பாவத்தையும் கழுவி விட்டு, அந்த தண்ணீர் நம் பாவத்தை கழுவி நம்மை புதிதாக இறைவனுக்கு முன்னால் படைக்கிறது. இதுதான் ஞான ஸ்நானத்துடைய மெயின் புரிதல். ஒரு அறிஞன் எழுதினாங்க, ஜீசஸ் கிரைஸ்ட் யோவான் ஸ்நானனால் ஞான ஸ்நானம் கொடுக்கப்பட்டதை எவ்வளவு அழகா எழுதுறோம் பாருங்க. அவன் ஆற்றங்கரையில் அழைத்து வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு ஞான ஸ்நானம் அளித்தான். தண்ணீர் தன்னை கழுவி கொண்டது. தண்ணீர் தன்னை கழுவுமா? என்ன சிந்தனைங்க? இன்னொருத்த எழுதுறான் பாருங்க, ஜீசஸ் கிரைஸ்ட கொண்டு போய் முள் முடி புதைச்சி குரூசிஃபை பண்ணிட்டாங்க. கீழே உட்காந்து அதை பார்க்குறான். எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கவிதைகளை வாசிங்கள். பெண்கள் இருக்கிறீர்களா? கவிதை வாசிங்க. அப்பதான் நம்மளை பார்த்து இந்த சமூகம் அச்சப்படும், இவளை ஏமாற்ற முடியாது என்று. புரிகிற தன்மை அப்பதான் வரும். இளம்பிறையினுடைய ஒரு புத்தகத்தை, நீ பாடம் மறுக்கும் எனது அழகு என்கின்ற ஒரு புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்தேன். ஆனா நம்ம சொல்லுதுங்க, உலகத்திலேயே வேதனையானது எது என்றால், நமக்கு நாமே தயாரித்து கொள்ளுகின்ற ஒரு கோப்பை தேநீர். மனசு கலங்குதுங்க. மனசு பாரதிதாசன் எழுதுவார்ல, இந்த அந்த ஒரு வயசான பொண்ணு இப்படி கிடக்குறா, பொண்ணு தாங்க வயசானாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்படி கிடக்குறா, 85-90 வயசு இருக்கும். பக்கத்துல ஐயா கிடக்குறாரு, அவருக்கும் 90-95 வயசு. அப்படி ரெண்டு பேரும் அப்படியே பேரம் கொண்டாந்து மலைப்பழம் கொடுக்குறான். அப்படி உருட்டி அந்த பெண் கிட்ட கொடுக்குறாரா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வயதாகி போனதால் காதல் இல்லாமல் போகாது. இந்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுங்க. வயதானவர்களை புரிந்து கொள்ள சொல்லிக் கொடுங்கள். குழந்தைகளை புரிந்து கொள்ளுங்கள். வாசிப்பதனால் குழந்தைகளினுடைய புத்தி என்ன என்பது நமக்கு புரிந்து போகும். அப்படி தள்ளுறாரு மலைவாழ பழத்தை. அவன் பேரன் வந்து கேட்கிறான், என்ன தாத்தா, பாட்டி மேல அவ்வளவு இஷ்டமா உனக்கு? எது என்ன சந்தோஷம் உனக்கு? அவர் சொல்றாருங்க, பாரதிதாசன் எழுதுற, சதிராடும் அழகி இல்லை, உதிர்ந்த புற்கட்டு போல் உடல்.
முகம் நிலா அல்ல, கண்கள் குழி விழுந்தது. இருந்தாலும் எனக்கு எது இன்பம் நல்கும்? அவள் இருக்கிறாள் என்பது ஒன்றே. முடிஞ்சு போச்சா? இந்த மனசு நெகிழதில்ல, இதில் மானுடம் வெல்கிறது. இந்த அன்பில் மானுடம் வெல்லுகிறது. நான் குழந்தைகளை பற்றி சொல்லுகின்ற பொழுதெல்லாம் சொல்லுகிறேன், குழந்தைகளை, பெண்களை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். அவர்கள் மொழியில் அவர்கள் மறைந்து கிடக்கிறார்கள். அவர்கள் மொழியில் மறைந்து கிடக்கிறார்கள். அவர்களுக்கு உங்களைப் போல் ஆர்ப்பாட்டமாக பேச தெரியாது, கொஞ்சம் சத்தமாக பேசுவார்கள். அந்த மொழிக்குள் இருக்கக்கூடிய பேரன்பு, ஒரு பேரன்பை சொல்லவா இதை நான் சொல்லுகிறேன், ஒவ்வொரு முறையும் சூளுரைத்து சொல்லுகிறேன். இதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்றால் இன்று இரவு உங்களுக்கு உறக்கம் வராது. ஒரு குழந்தை காட்சிப்படுத்துற பெருமழை இரவு, பெருமழை இரவு, படுக்கையில் நான். பெயரன் கேட்டான், காக்கா, தாத்தா, காக்கா எங்கே தூங்கும்? இது குழந்தை மொழி. வீட்டிற்கு வெள்ளை அடித்தேன், அழுதது குழந்தை, அதில் அது கீறிய சித்திரங்கள். ஆற்று மணல் மிதித்து நடக்கிறேன் நான், வீடு கட்டுகிறது குழந்தை. குழந்தை மொழி அலாதியானது, பெண்கள் மொழி அலாதியானது. கவிஞன் இந்த அலாதியான இருட்டு பக்கங்களில் வெளிச்சம் பாய்ச்சுகிறான். அதனால் நமக்குள்ளே இருக்கக்கூடிய மிருகம் அமிழ்ந்து போய் மனிதன் உயர்ந்து வருகிறான். குரூசிஃபைட் பண்ணிட்டாரு. எப்பவுமே கவிஞர்கள் காட்சிப்படுத்துவார்கள். காட்சிப்படுத்துவதுதான் கவிஞர்களுடைய வேலை. நான் சொல்றேங்க, மனசை நிதானப்படுத்திட்டு கேளுங்க இந்த கவிதைய. முள்முடி போட்டு அழுத்துறாங்க, அழுத்தி இங்க ரத்தம் வருது. இதான் காட்சி. ஒரு கவிஞன் எழுதினான், இது என்ன இவ்வளவு கருணையான உலகம், இது என்ன இவ்வளவு கருணையான உலகம், முல்லை விதைத்தால் ரோஜா அல்லவா முளைக்கிறது. மனசு ஆடி போச்சுங்க. அவர் ஆட்டுக்குட்டி போல் இறந்தார்னு சொல்லும் போதெல்லாம் புரியலீங்க. அவருடைய அந்த தூய்மையான அன்பினால் அவர் இந்த உலகத்தை விட்டு அப்புறப்படுத்தப்பட்டார் என்பது புரியலைங்க. இந்த சொல் எனக்கு புரிகிறது. புரியும் சொல்லை தரக்கூடியவர்கள் எழுத்தாளர்கள். எழுத்துக்களை வாசிக்க உங்க மனசு புடுங்கி போடுற. இன்னொரு விஷயம் சொல்லவா, காதல் அற்புதமானது, அது உணர்வு தான். அந்த உணர்வை அப்படியே தக்க வைத்துக் கொள்ளுங்க. அந்த உணர்வை தக்க வைத்துக் கொள்வது மிகப்பெரிய பேரு. பல பேர் இழந்து போகிறார். இழக்காமல் அந்த உணர்வோடு வாழ்தல் பெரும் பாக்கியம். ஒரு வெளிநாட்டு கவிஞன் எழுதுகிறான், உனக்கும் எனக்கும் உனக்கும் எனக்கும் பிரிவு என்பது முடிவானதற்கு பிறகு, உனக்கும் எனக்கும் பிரிவு என்பது முடிவானதற்கு பிறகு நமக்குள் எதற்கு பகை என்ற புதிய உறவு? ஏ அப்பாடி. நான் அடுத்து ஒரு கவிதை பாருங்க. தகித்து இருக்கிறேன், பெரிய கடல் வந்தாலும் குடித்து தீர்வேன், அன்பு செலுத்த யாரும் இல்லை. கடல் நீர் குடித்தாலும் கொடுத்தாலும் குடித்து தீர்வேன், அன்பு செலுத்த யாரும் இல்லை. கானல் நீரே நீயாவது வந்து விட்டு போ. காதலியே, நீ என்னை காதலிக்கவே வேண்டாம், ஒரு துரோகமாவது செய்து விட்டு போ. சொல்லுங்க இதெல்லாம். இந்த சொல்லுக்குள் நீங்கள் முகிழ்ந்து கிடக்கின்ற பொழுது உங்களுக்குள் வன்முறை வருமா? உங்கள் கை உயருமா? உங்கள் மனதிலே வெறுப்பு மண்டுமா? அவ்வண்ணம் சில பேர் உளருவாங்க. நான் தமிழ் வாத்தி, சொற்களில் வாழ்பவள் நான். இந்த உளருவாங்க, நான் செத்தால என் மூஞ்சில முழிக்காத, நீ தான் செத்துருவிய, உன் மூஞ்சில முழிச்சா நான் முழிக்கல. நான் அதை விட கோபத்தின் உச்சத்துல சொல்லுவான் பாருங்க, நான் செத்தாலும் உன் மூஞ்சில நான் முழிக்க மாட்டேன், நீ தான் செத்து. அதை விட நான் செத்தாலும் உன் வாசப்படி முதிக்க மாட்டேன். இதுக்கெல்லாம் உளறல்னு பேரு. வார்த்தைகளில் தான் இருக்கிறது சூட்சுமம். வார்த்தைகளுக்குள் இருக்கக்கூடிய சூட்சுமத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வாசியுங்கள். நான் ஒரு நாள் வீட்டில் ஒரு 5 நிமிடம் என்கிட்ட சொன்னாங்க. ஒரு கூட்டத்தில் ஒரு பட்டி மண்டபத்துக்கு போகும்போது ஒரு பேச்சாளர் கேட்டார், எத்தனை நிமிஷம் பேசலான்னு. நீங்கள் எவ்வளோ நிமிஷம் வேணாலும் பேசுங்க, நான் 1/2 மணி நேரத்தில் புறப்பட்டுருவோம் அப்படின்னாங்க அவங்க. அப்படி இல்லாமல்
நீங்க எவ்வளவு நேரம் இருப்பீங்க, நாங்க போய் சேரணும்ல. கடைசி பேச்சாளரா வேற போடுறது, எத்தனை மணிக்கு முடிக்கிறதா இருந்தா அப்படி சொல்றது. அதான் நான் சொல்ற மாதிரி எப்பவுமே எங்களெல்லாம் வந்து டியூப்ல கட்டி ஸ்விம்மிங் பூல்ல போடக்கூடாது. பாருங்க, ஒரு சிந்தனையை உங்களுக்கு முன்னால் வைக்கிறேன். அந்த சிந்தனையால் நம்முடைய வாழ்க்கை எப்படி அடுத்த கட்டத்துக்கு போகுது பாருங்க. எல்லா சொல்லுக்கும் பொருள் உண்டு. தொல்காப்பியன் சொல்லுகிறான், எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே, பொருளற்ற சொல் இல்லை. என்ன சொல் சொன்னாலும் அதுக்குள்ள ஒரு பொருள் இருக்குது. அப்படி பொருள் இருந்தால்தான் அது சொல். இப்போ வீரம் அப்படின்னு ஒரு சொல் இருக்குது. எனக்கு பல நேரங்கள்ல நாம சொல்லி கொடுக்கறதே இல்ல குழந்தைகளுக்கு, எது வீரம் எது வன்முறை. பல நேரங்கள்ல நமக்கு தெரியல யார் வீரர்கள் யார் வன்முறையாளர்கள். நான் ஒரு வீரனை உங்களுக்கு அறிமுகப்படுத்திட்டு போறேன். எனக்கு தெரிஞ்சு எங்களுடைய புத்தக பதிப்பு நிறுவனத்தில் ஒருவர் புத்தகத்தை பதிப்பு செய்யறதுக்கு வந்தார். அவர் பேர் பீர் முகமது. அவர் வந்து மலேசியாக்காரர், ரோட் கான்ட்ராக்டர். உங்களுக்கு ஒரு கூடுதல் தகவல் கொடுக்குறேன். உலகத்திலேயே ரோட் ரொம்ப சூப்பரா போடுறவங்க யாருன்னா மலேசியன்ஸ். நம்ம ஊர்லயும் அவங்களுக்கு தான் நிறைய கான்ட்ராக்ட். அங்க யார் போடுறான்னா தமிழர்கள். நம்மளை வச்சுதான் அவன் போடுறான். சும்மாவா சொன்னான் பாரதி, மண்வெட்டி கூலி தின்னலாச்சே, எங்கள் வாழ்வழியும் வேல்வழியும் போச்சே, விண்முட்டி நின்ற புகழ் போச்சே, இந்த மேதினியில் கெட்ட பெயராச்சே, நானிலக வில்லினோடு தூணி நல்ல நாதமிகு சங்கொலியும் பேணி பூணிலகத்தின் கதையும் கொண்டு நாங்கள் போர் செய்த காலமெல்லாம் பண்டு, ஏழை எளியவர் வீட்டில் இந்த ஈன வயிறுபடும் பாட்டில் கோழை எலிகள் எனவே பொருள் கொண்டு வந்து சொல்ல கொதிக்குதடா நெஞ்சம், வெறும் சோற்றுக்கோ வந்தது இந்த பஞ்சம். நம்ம ஆட்கள் தான். எனக்கு ரொம்ப ஆசை இந்த சங்க இலக்கியம் படிக்கிறதுக்கு. ஏன் தெரியுமா? அராபியர்களையும் கிரேக்கர்களையும் கையில லாந்தர் பிடிச்சுக்கிட்டு வேலைக்கு வச்சிருந்த பரம்பரை நாம. அப்படின்னு பிடிக்கிறதுனால நான் சங்க இலக்கியம் படிக்கிறேன். ஆனால் இன்றைக்கு போகின்ற போக்கில் எல்லாம் நம்முடைய இனம், அவனு சொல்றேங்க, காலம் மிக நெருங்கி கொண்டிருக்கிறது. நாம் உள்ளுணர்வு பெற்று நம்முடைய சுய தமிழ் அடையாளத்தை மிக சூட்சுமமான முறையில் நிறுவுவதற்கான காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. விழிப்போடு இருந்தால் அடையாளம் தக்க வைக்கப்படும், இல்லை என்றால் சூறையாடப்படும். மிக நுட்பமாக நான் இதை பேசுகிறேன். இவ்வளவு பெரிய ஒரு வாழ்க்கை. வீரம்ங்கிறது என்னன்னு சொல்றேன். இந்த பீர் முகமது என்ன பண்றார், ஆஸ்திரேலியா கண்டம்னு ஒரு புத்தகம் எழுதுறாருங்க. அந்த புத்தகம் போடுறதுக்காக எங்களுக்கு வேற நான் தான் ப்ரூஃப் ரீடிங் பார்க்குறேன். ப்ரூஃப் ரீடிங்ல எனக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்குது. என் மனசு, நான் தூங்கலை. யாரோ சொன்னாங்க அது தூங்க முடியாதுங்க. நான் சுந்தர ராமசாமி ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் படிச்சுட்டு 38 மணி நேரங்க என்னால் இயங்க முடியல. நான் நேரத்தை குறிச்சேன். அண்ணா கருணி நான் படித்தேன், டால்ஸ்டாய். இது 3-4 நாள் கடந்துச்சுங்க, போகலைங்க. அப்படியே ஹேங் ஓவர்லயே சுத்திட்டு இருந்தோம். நமக்கு ஹேங் ஓவர்னா வேற. உலகத்திலேயே சூப்பரான வீரன் நெப்போலியன். நாம எதுக்கு பேர் வச்சிருக்கோம்? அவன் தன்னுணர்வு பெற்ற ஒரு சூப்பரான வீரங்க. அவன் இத்தனோண்டு தான் இருப்பான், 4 அடி. நான் பாரிஸ் நகரத்துல பார்த்தேன், அந்த வர்சைல் பார்க் போய் பார்த்தேன், அவனுடைய பேலஸை போய் பார்த்தேன். அவர் எழுதுறார், அவர் ரோட் கான்ட்ராக்டாக போயிருக்கிறார் ஆஸ்திரேலியாவுக்கு. அந்த வழியில நான் வீரம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறீர்கள். வீரம்னா அதுதாங்க. இன்னைக்கு நமக்கு வீரம்னால என்னன்னு இல்லை. ஏன்னா தெருலைய குழந்தைங்க விளையாடுறது இல்லைங்க. ஐயா பெரியவர் தான் சொன்னாரு, 2 பேர் சண்டை போட்டுட்டு இருந்தா கூப்பிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருவாங்க, உள்ள நுழைஞ்சி சண்டையை நிறுத்த மாட்டோம். வள்ளலார் தான் ஞாபகம் வராரு. தடித்த ஒரு மகனை தந்தை அடிப்பின் தாய் உடன் அணைப்பள், பிடித்தொரு தந்தை அணைப்பன். என்ன அர்த்தம்? தப்பு செஞ்ச ஒரு பையனை அப்பா போட்டு அடிச்சாருன்னா அம்மா உடனே அணைச்சிப்பாளாம். ஏன்னா தாய் மனசு கூட ஒரு 2 அடி இவன் மேல பட்டாலும் பரவாயில்ல, பிள்ளைய காப்பாத்துவா. அம்மா அடிச்சான்னு வச்சுக்கோங்க, அப்பா என்ன பண்ணாரா, முதல்ல அம்மாவை பிடிச்சிப்பாராம், அப்புறமா பையனை காப்பாத்துவாராம். அப்படிங்கிறாரு வள்ளலார். 2 பேர் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா உள்ள நுழைஞ்சோம்னா, ஒண்ணு ரொம்ப வீரனா இருந்தீங்கன்னா அடிக்கிறவன் கையை பிடிச்சிட்டு அடி வாங்குறவனை காப்பாத்திடலாம். இல்லைன்னா நாமளும் சேர்ந்து ஒரு 2 அடி வாங்கி குழந்தையை காப்பாற்றலாம். இந்த குணமே இல்லாம போயிடுச்சே இன்னைக்கு. தெருவில் இருக்கக்கூடிய சண்டைகளை நிறுத்துகின்றவர்கள் யார்? எனக்கு என்னன்னு கடந்து போயிருமே. ஒருத்தன் கீழே விழுந்த ஒருத்தனை பார்த்துட்டு சோடா 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 கொண்டு வந்து கொடுத்த உடனே அவன் குடிக்கிறான்.
எனக்கு ரத்தத்தை பார்த்தா படபடப்பா ஆயிடும். என்னங்க இது? இங்கேதான் மானுடத்தை பற்றி பேச வேண்டியதாகிறது. அவர் ரோட் கான்ட்ராக்டரா போய் நிக்கிறாரு. அப்படி நிற்கின்ற பொழுது சாயந்தரம் 5 மணி ஆயிடுது. வண்டி கூப்பிடத்துக்கு வரல, இருள் சூழுது, வேற வண்டியே வராதுங்கிற மாதிரியான சர்வீஸ் லைன். என்ன பண்றதுன்னு மெயின் ரோடுக்கு போய் நிக்கிறார். பொட்டல் காடா இருக்குது. அது எப்போவாவது ஒரு வண்டி வருது, இவரை கடந்து 2-3 வண்டி போகுது. ஒரு ஜீப் வருதுங்க. என் வாழ்க்கையை மாற்றிய ஒரு விஷயம். இளைஞர்களே, நீங்கள் நிச்சயமாக இதை மனதில் இருத்திக் கொள்ள வேண்டும். பெற்றோர்கள் வீரம் என்றால் என்ன என்பதனை குழந்தைகளுக்கு சொல்லித்தர வேண்டிய சூழல் இன்றைக்கு வந்திருக்கிறது. அவர் சொல்றார், ஒரு வண்டி வருது, நிறுத்துறார். அவன் நிறுத்துறான். பெரிய விஷயங்க அது. ரோட் கிராஸ் பண்ணும்போதே நிறுத்த மாட்டேங்கிறானே, கூட்டிட்டு போவா நிறுத்துவான். நான் வெளிநாடுகளுக்கு போகும்போது ரோட் கிராஸ் பண்ணும்போது அவன் நிறுத்துவாங்க. நீங்க போயிட்டு திரும்பி அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னா ஒரு ஹார்ன் அடிச்சுட்டு போவான். ஹார்ன் அடிக்கிறது நம்மளை திட்டுறது. உனக்காக நிறுத்தினா ஒரு நன்றி சொல்ல மாட்டியா? அவங்க நன்றியையும் எதிர்பார்க்கிறாங்க, ஒழுக்கமாகவும் இருக்கிறார்கள். வெளிநாட்டுக்கு நமக்கு இருக்கிற வித்தியாசமே அதுதான். நான் யோசிச்சு பாக்குறேங்க. இவர் சொல்ற, நான் நிக்கிறேன், எனக்கு ஒரு ஜீப் வருது, கையை காட்டுறேன், நிறுத்துறான். அவன் முன்னால உட்காந்துருக்கான். நான் சொல்றேன், என்னை கூட்டிட்டு போ, டைம் ஆயிடுச்சு. அவன் சொல்றான், இல்ல நான் அவசரமா போயிட்டு இருக்கேன், என்னால் நிறுத்த முடியாது. நீ சொல்றது 5 கிலோமீட்டருக்கு, போயிட்டு வரதுக்கு 5-10 கிலோமீட்டர், நான் ரொம்ப அவசரத்துல இருக்கு. நீ போயிட்டனா நான் செத்துருவேன், என்னை கூட்டிட்டு போறதுக்கு யாரும் இல்லை. சரி ஏறுன்ட்டான். போய் டிராப் பண்றான். டிராப் பண்ணிட்டு அவன் யூ டர்ன் அடிக்கிறாங்க வண்டியை. அப்ப அவன் மேல போட்டிருந்த சால்வை விலகுது. அவன் பின்னால உட்கார சொல்லியிருக்கான். சால்வை விலகுதுங்க. விலகுனாதான் தெரியுது அவன் கை வெட்டுப்பட்டு இருக்கு. அவன் அந்த கை மடியில இருக்குங்க. அவன் ஒரு ராணுவ வீரன். அவன் ஒரு ஆக்சிடென்ட்ல கை இழந்துட்டு வேற யாரும் இல்லாததுனால வண்டி எடுத்துட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருந்தாங்க. போனவன் யாரோ ஒருவன், தன்னுடைய தேசத்திற்கு உதவி செய்வதற்காக வந்த யாரோ ஒருவன் கேட்கிறான், நீ விட்டுட்டு போனா நான் செத்துருவேன். உடனே தான் செத்தாலும் பரவாயில்லன்னு கூட்டிட்டு போய் டிராப் பண்ணிட்டு போனால அவன் வீரன். அவன் வீரன். அலியார் ரஸியல்லாஹு தஆலா அன்ஹு பற்றி ஒரு கதை வரும். அவர் என்ன பண்றார், ஒரு நாள் குதிரையில சண்டை போட்டுட்டு இருக்கிறார். முன்னால இருக்கிற யூதன் குதிரையில சண்டை போட்டுட்டு இருக்கிறான். அந்த குதிரை, அவர் கையில இருக்கிற வாளுக்கு பேர் துல்பஹரா. அது இந்த பக்கமும் வெட்டும், இந்த பக்கமும் வெட்டும். அவர் துல்துல்ங்கிற குதிரையில இருக்கார். துல்துல் குதிரையில துல்பஹராவோட உட்கார்ந்து சண்டை போட்டுட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு கூட முஸ்லிம்களில் பல பேர் இந்த வஹாபி தௌஹீத் எல்லாம் விட்டுட்டு பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு பொருளை தூக்குனீங்க, யா அலின்னு தான் தூக்குவாங்க. அலினாலே பலுவானவர்னு பேர். அவர் பேர்ல எல்லாம் கைக்குள்ள வந்துரும் சொல்லிட்டு நம்புவார்கள் இன்றைக்கும். அவர் பேரை சொல்லி எது வேணாலும் தள்ளுவாங்க. நீங்க நம்ம இந்து தர்மத்துல அனுமனையோ அல்லது பீமனையோ சொல்லுவது போல் அலிய சொல்லுவாங்க. அலி வீரன், பெரிய வீரன். ஏன் அந்த ஆள் வீரன்ற பேர் வாங்கினார்? நீங்க மத கருத்துக்கள் அதெல்லாம் நான் எப்படி ராமனை பேசுகிறேனோ அதே போல் தான் பேசுகிறேன். மனிதர்களை அடையாளம் காணுதல், புத்தகங்கள் சொல்லுகின்ற மனிதர்களை அடையாளம் காணுங்கள். சினிமாக்களில் இல்லை அவர்கள், சினிமாக்கள்ல இல்ல. எங்க ஐயா பெரியார்தாசன் சொல்லுவார், ஒருத்தன் உண்மையிலேயே குதிக்கிறான், அவனுக்கு பேர் டூப்புங்க. குதிக்கிற மாதிரி நடிக்கிறவன் தான் இங்க ஹீரோன்னு சொல்லுவார். உண்மைதானே அது? குதிக்கிறவனுக்கு 1000 ரூபாய் சம்பளம், குதிக்கிற மாதிரி நடிக்கிறவனுக்கு கோடி ரூபாய். இந்த நாடு பாருங்க. அவர் சொல்றார், உண்மையிலேயே வீரம் அப்படிங்கிறது, அவர் சண்டை போட்டுட்டே இருக்கிறார். திடீர்னு அவருடைய கையில இருக்கக்கூடிய வாள் குதிரையை வெட்டிருதுங்க. அவன் கீழே சாஞ்சிரான். இவரும் குதிரையை விட்டுட்டு கீழே இறங்குறார். மரபு, போர் மரபு. 2 பேரும் சண்டை போட்டுட்டே இருக்காங்க. ஒரு அடி அடிச்சார் பாருங்க, வாள் பறந்துருச்சு. அவன் கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்தவருடைய கழுத்துல போய் இவர் முட்டி கால வச்சுட்டார். கை ஓங்குதுங்க. ஏன் அலியார் வீரனாக போற்றப்படுகிறார் என்பதற்கான வரலாறை சொல்கிறேன். அப்படி வெட்டும் போது எடுத்துட்டு நடக்கிறார். வெட்டல போற. கீழே இருந்த யூதன் கேட்கிறான், ஏய் உன் பிச்சை எனக்கு தேவை கிடையாது, மரியாதையா கொண்டுட்டு போ. என்னை உயிரோட விட்டா முன்ன நான் சாவடிச்சிருவேன், என்னை கொண்டுட்டு போன்னு நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய சினிமால இருக்கிற மாஃபியா கும்பல் மாதிரி கத்துறான். அவன் கத்தன உடனே அவர் சொல்ற, ஏ இன்னைக்கு வேணாம், நீ நாளைக்கு வா, நாளைக்கு உன் கூட சண்டை போட்டுக்கிறேன், நாளைக்கு வாங்க. இன்னைக்கு சண்டை முடியணும், நீ என்ன தோக்கடிச்சிட்ட, இந்தா சண்டை போடு, இதோ நான் இருக்கிறேன், சண்டை போடு. நீ என்ன விட்டுட்டு போறது, வாழை வாங்கிட்டு விட்டுட்டு. அவர் கேட்டான், சரி நீ என்ன பண்ண? நான் என்ன பண்ணேன்? நீ குதிரையில இருந்த, நான் குதிரையில இருந்தேன், என் வாள் அடிச்சுது, உன் குதிரை போயிடுச்சு, நான் கீழே இறங்கினா இல்லையா? ஆமா. நீயும் நானும் வாள் சண்டை போடுது, வாள் பறந்துருச்சு, நான் உன்னை கீழே தள்ளிட்டேன். வாழை கழுத்துல இறக்கும் போது நீ என்னடா பண்ண?
நான் என்னடா பண்ணேன்? என் முகத்துல காரி துப்புனேன். ஆமா துப்புனேன். துப்புன உடனே உன் மேல எனக்கு தனிப்பட்ட கோபம் வந்தது. நீ யாரோ நான் யாரோ, நானும் நீயும் ஒரு நோக்கத்திற்காக சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறோம். அந்த நோக்கம் போய் உன் மீது தனிப்பட்ட முறையில் அந்த கோபம் வந்தது. என் மீது எச்சில் தெரித்ததனால் நான் அந்த கொலையை செய்திருந்தால் அது வீரம் இருந்திருக்காது, அது வன்முறையாக இருந்திருக்கும். அதனால் நான் உன்னை விட்டு விலகினேன் என்று சொன்னார். நோக்கம்தான் போருக்கு முக்கியம். இதை நம்ம சொல்லிக் கொடுக்கணுமா இல்லையா? நம்முடைய நாட்டில் வீரம் என்பது தமிழர்களுக்கு காது குத்துவாங்கங்க, ஆண்களுக்கு. ஏன் தெரியுமா காது குத்துறாங்க? அது ஒரு அடையாளம். காது குத்துறது அப்படிங்கிறது நெஞ்சில நாம போர் அறிகுறியோட சாகணுங்கிறதுக்காக. அப்படி வாய்ப்பு இல்லாதவர்களை காதுல குத்தி விடுவாங்க. சொல்லுவாங்கல்ல, எனக்கு காது குத்தலாம்னு நினைக்கிறியா அப்படின்னா என்ன அர்த்தம்? போர் செய்ய வாய்ப்பு இல்லாதவர்கள் காது குத்திக்கொள்ளு. அதுதான் அப்படி ஒரு பழமொழியா வந்தது. செத்தால மார்பை கீறி புதைக்கின்ற பரம்பரை நம் பரம்பரை. நான் ஒண்ணு சொல்றேங்க, வாசியுங்கள், நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த தேசத்திற்கு பின்னடைந்த மக்களுக்கு நான் இங்க நிக்கிறேன்னா மிக முக்கியமான காரணம் தந்தை பெரியாருங்க. தந்தை பெரியார் என்கின்ற ஒரு மனிதர் மட்டும் இல்லாமல் போயிருந்தால் ஜாதியின் அடிப்படையில் நாங்கள் எல்லாம் துண்டாடப்பட்டு இருப்போம். அந்த சிந்தனையை தூர்வாராமல் விடாதீர்கள், தூர்வாருங்கள். இப்ப மண்ணுக்கடியில போய்கிட்டே இருக்கு. அம்பேத்கரை பத்தி யாரோ சொன்னாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். லண்டன் போயிருக்கும் பொழுது லண்டன்ல பார்த்தேன் 2 சிலை லண்டன் லைப்ரரியில. இந்த 2 மாணவர்களும் உள்ளே இருக்கக்கூடிய எல்லா நூல்களையும் கற்று தேர்ந்தவர்கள். ஒருத்தர் கார்ல் மார்க்ஸ், ஒருத்தர் டாக்டர் அம்பேத்கர். 2 பேர் சிலை நிக்குதுங்க. படிச்சவங்க, சட்டத்தை இயற்றியவர்கள், படித்தவர்கள். அந்த பரம்பரையில் வந்திருக்கக்கூடிய நாம் தயவு செய்து சினிமாவையோ டிவியையோ பார்த்துவிட்டு நம்முடைய நாட்டினுடைய அரசியலை முடிவு செய்யாதீர்கள். வாசியுங்கள். இந்த தேசம், என் பிள்ளை நேத்து சொல்றான், அம்மா எந்த ஆப் எடுத்தாலும் இது தமிழ்நாட்டுக்கு பொருந்தாதுன்னு வருதுமா அப்படிங்கிறான். அலர்ட் ஆயிருக்காங்க. நம்முடைய சமூகம் என்பது மிக பாதுகாப்பாக இருந்த ஒரு சமூகம். ரொம்ப பெரிய சிந்தனையாளர்களால் கட்டி காப்பாற்றப்பட்டிருக்கக்கூடிய இந்த நாடு பேரன்பு கொண்ட பெருவெளி. தமிழகம் என்பது பேரன்பு கொண்ட பெருவெளி. இங்கு போர் தான் சாத்தியமே தவிர வன்முறை சாத்தியம் இல்லை. இங்கு கலாச்சாரம் தான் சாத்தியமே தவிர பண்பாடு தான் சாத்தியம் தவிர